நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மாமன்னர் ஒண்டிவீரன் அவர்களின் 255ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூடுகை மற்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தலைநகர் சென்னையில் சுதந்திர போராட்ட மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களுக்கு மணிமண்டபத்துடன் கூடிய சிலை அமைத்திட வேண்டும். தமிழகத்தில் தொடர்ந்து பட்டியலின இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதை தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி தடுத்திட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணம் மற்றும் உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். தமிழகத்தில் நடைபெறும் ஆணவ படுகொலைக்கு எதிராக உடனடியாக தனிச்சட்டம் இயற்றிட வேண்டும். கிறிஸ்துவ சிறுபான்மையினருக்கு சமுதாய வளர்ச்சிக்காக உள்ள இடஒதுக்கீடு வழங்க ஆவண செய்ய வேண்டும். அரசு துறையில் பணிபுரியும் பட்டியலின மக்களின் நிலுவையில் உள்ள பதவி உயர்வை கல்வி தகுதி திறன் அடிப்படையில் தமிழக அரசு கண்காணிப்பு குழு அமைத்து பதவி உயர்வு அளிக்க வேண்டும். தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் அதிக போதைப்பொருள் நடமாட்டம் உள்ள நிலையில் அதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு குழு மாவட்டந்தோறும் உருவாக்க வேண்டும். மேலும் இந்நிகழ்வு அருந்ததி கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பி. புருஷோத்தமன் தலைமையில் மற்றும் வரவேற்புரையாற்றிய சி. முனுசாமி, முன்னிலை வகித்த தலித் நதியா, யாக்கோபு, பூவை டி.சி. கோபி, எஸ். சங்கர், சிறப்புரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாநில ஆணையத்தின் உறுப்பினர் திரு எஸ். செல்வகுமார் மற்றும் தலித் விடுதலை இயக்கத்தின் தலைவர் திரு என். ஏ. கிச்சா மற்றும் அம்பேத்கர் மக்கள் படையின் நிறுவன தலைவர் மு. மதிப்பறையனார், 88வது வட்டக்கழக செயலாளர் திரு எஸ். சீனிவாசன், டாம்ஸ் நிறுவனர் திரு கொல்லப்பள்ளி இஸ்ரேல் அருண்குமார் மற்றும் இந்நிகழ்வுக்கு நன்றியுரையாற்றிய திரு வி. மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தமிழ்வாணன் வருஷமாச்சு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எஸ். சிவகுமார் இருந்தார். நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தா தமிழ்வாணன் ஐயா தமிழ்வாணன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், நேர்மைக்கு பெயர் போனார். யாருக்கும் கூட அவர் சில தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு தீர்ப்புகளை. ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து சாதி ஒழிப்பை வலியுறுத்தி போராடி வருகிறது. பலர் சொல்லுவார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சமூக நீதிக்காக இருக்கவில்லை, இடஒதுக்கீடு வாதத்தில் அமைப்பார்கள். அது முற்றிலும் தவறு. இந்திய கம்யூனிஸ்ட் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இடஒதுக்கீட்டுக்காக சமூக நீதிக்காக உறுதியாக குரல் கொடுக்கிற கட்சியாகும். பிபிசி